சகை பெரிய கில்லாடி தான். அவனுடைய மாற்றம் சமுதாயத்துக்கு தெரியல. அவன் இயேசுவோடு பேசின பிறகும், இயேசு கிட்ட அவன் அறிக்கை செய்ததுக்கு பிறகும் அவன் சொல்றான், நான் என்னது திருடினது எல்லாத்தையும் திரும்பி என்ன செஞ்சிடறேன், திரும்பி கொடுத்துறேன், அதிகமாவே கொடுக்கறேன், சட்டத்துக்கு என்ன சொல்லப்படுதோ அதன் படியை நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னது யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தெரியும். சொன்னதுக்கு பின்பதாக மக்கள் எப்படி பார்ப்பாங்க? திரும்பி சகை வெளியில வர்ற நேரம் திருந்தனா பார்ப்பாங்க, அவனை பாதியா தான் பார்த்துருப்பாங்க. ஆனா இயேசு மாத்திரம் அவனை அப்படி பார்க்கல. இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இந்த வீட்டுக்கு விடுதலை வந்தது, இவன் வாழ்க்கை மாறினது அப்படின்னு சொல்றத அவர் பார்க்கிறாரு. உன் வாழ்க்கையை எப்படி தெரியுமா பார்க்கிறாரு? ஒரு மாறின நபராக பார்க்கிறாரு. இந்த சபையும் உன்னை அப்படிதான் பார்க்குது. ஏன்னா என் வாழ்க்கையை கர்த்தர் அப்படி பார்த்தது நிமித்தமாக தான் இன்றைக்கு நான் மேடையில் இருக்க முடியுது. அப்படி இருக்கிறேன்னா இன்னொருத்தர் நான் சொல்ல முடியாது, அவன் நாசமா போயிருவான்னு சொல்லி நான் சொல்லவே முடியாது. அவன் ஜீவிப்பான், அவன் திருந்தி தான் இருக்கான். அந்த கண் தான் எனக்கு இருக்குது, அந்த கண் தான் உங்களுக்கும் இருக்கணும்.